தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. தாவீது இதை யாரை பார்த்து சொல்றாருன்னா, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணி போகட்டும், எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடையட்டும். அந்த வெட்கத்தினால அவங்களே பின்னிட்டு போகட்டும் சொல்றாரு. அவரை துரத்துகிறவர்கள், அவரை அழிக்க நினைத்தவர்கள், அவரை நிம்மதியை ஒரு இடத்துல இருக்க விடாம பண்ணினவர்களை குறித்து அப்படி சொல்லியிருப்பாரு. அது அவருடைய புலம்பலாக ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆண்டவர் யாரையுமே தொடர்ந்து போய் அழிக்க விடமாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு சில நேரம் அவர்கள் செய்த சிறிய சிறிய மிஸ்டேக்னால மற்ற மனிதர்கள் கையில், அந்த ராஜாக்கள் கையில் விட்டு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவங்க எப்போ திரும்பி ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துல அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களே அந்த பொல்லாத மனிதர்கள்கிட்டேருந்து காப்பாற்றியிருப்பார். தாவீது ஓடினது உண்மைதான். மனிதர்கள் துரத்தும் போது அவர் நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிந்தது, அந்த மலைகளுக்குள்ளாக நிம்மதியே இல்லாமல் கர்த்தாவேன்னு சொல்லி ஓடினதெல்லாம் உண்மைதான். அவர் துன்மார்க்கமான மனிதர்களை துரத்தின போது நிம்மதி இல்லாமல் ஓடினது உண்மைதான். ஆனால் அந்த ஓடுகிற காலம், நிம்மதி இல்லாத காலம், கொஞ்சம் கூட ஒரு அமைதியே இல்லாமல் சுற்றி 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 ஆபத்துகளை பார்த்து தன்னோட நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தன்னோட ஜீவனை காத்துக்கொள்ள ஓடினது உண்மைதான். ஆனால் அந்த கஷ்டமான காலங்கள் அவருக்கு நிலைக்கலை. அந்த மாதிரி கடினமான நேரத்தில் அவர் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். ஒருவேளை பக்கத்து நாட்டு ராஜாவையோ இல்லை வேற எதையாவது சார்ந்திருந்தா அவர் நிலைத்திருப்பாரா தெரியாது. ஆனால் ஆண்டவரை அவர் சார்ந்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சிங்காசனம் எல்லாமே நிலை நின்றது. அவர் கர்த்தரை நம்பினார், கர்த்தர் அவரை கைவிடலை. தன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யாரை பார்க்குறீங்க? நீங்கள் என்னைக்கோ செய்த தவறுக்காக மனிதர்கள் இன்றைக்கு உங்களை துரத்தலாம். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை பற்றி காசிப் பேசலாம். நீங்கள் போகிற இடத்துலலாம் போய் உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களை பற்றி தவறாய் பேசி நீங்கள் என்னைக்கோ தெரியாமல் செய்த மிஸ்டேக்ஸை, அறியாத வயதில் செய்த மிஸ்டேக்ஸையும் இன்றைக்கி பெரிதாய் பேசி உங்கள் பேரை நிரந்தரமாக கெடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஒருவேளை நான் இப்படி அந்த பொண்ணு மேலேயும் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட்டை சொன்னால் இவங்க பேர் கெட்டு போயிடும்னு நினச்சிருக்கலாம். அப்படி இல்லை. அப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை அந்த துரத்துக்கிற மனிதர் கையில் விட்டு கொடுத்துட மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய கர்த்தரை பத்திரமா இருக்கீங்க. தாவீதை போல ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் முகத்தை கற்பாறையை போல மாற்றிக்கொள்ளுங்க. அமைதியாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த துரத்துகிற மனிதர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை துரத்துறாங்கல்ல, உங்களை அவமானப்படுத்துகிறாங்கல்ல, உங்கள் நன்மைகளெல்லாம் அவங்க பிடுங்கிட்டு எங்கே இந்த புள்ள இந்த பையன் நல்லா இருந்துருவானோ, முன்னேறிடுவானோ, இவளுக்கெல்லாம் இந்த நன்மையா அப்படின்னு சொல்லி பொறாமையாகி உங்கள் மேலே அவதூறாய் பேசி உங்கள் வாழ்க்கையை கெடுத்தாங்கல்ல, நீங்கள் நன்மையானதை ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி சரியாக இருக்கலாம், இன்றைக்கி சரியாக இருக்கீங்க. ஆனால் உங்களை அந்த மாதிரி அவதூறாய் பேசின நபர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. யாரை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார்.